அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். மெட்டாவின் தவறான மொழிபெயர்ப்பு காரணமாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா இறந்துவிட்டதாக தகவல் பரவியுள்ளது சர்ச்சையாகியுள்ளது. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி சமீபத்தில் காலமானார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா அதற்கு இரங்கல் தெரிவித்திருந்தார். கர்நாடக முதல்வரின் சமூக வலைதள பக்கத்தில் கன்னடத்தில் பதிவிட்டிருந்த இரங்கல் பதிவுதான் தற்போது சர்ச்சை கிளப்பியுள்ளது. அதில் மறைந்த நடிகை சரோஜா தேவி உடலுக்கு தான் மரியாதை செய்து இறுதி அஞ்சலி செலுத்தியதாக முதல்வர் சித்தராமையா கன்னடத்தில் பதிவிட்டிருந்தார். அதை மொழிபெயர்த்தால் முதல்வர் சித்தராமையா காலமானார் என்று வந்துள்ளது. கன்னடத்தில் இருந்த பதிவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததில் ஏற்பட்ட தவறால் இந்த பிரளயமே கிளம்பியுள்ளது. இதை அறிந்த முதல்வர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசு சார்பில் மெட்டா நிறுவனத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த கடிதத்தில் மெட்டா தளங்களில் பதிவிடப்படும் கன்னட பதிவு தவறாக மொழிபெயர்ப்பு செய்யப்படுவது பயனர்களை தவறாக வழிநடத்துகிறது. இது மிகவும் ஆபத்தானது. சமூக வலைதளங்களை பொறுப்புடன் செயல்பட வேண்டும். சமூக வலைதளங்களில் மொழிபெயர்ப்புகள் பெரும்பாலும் தவறானவை என்பதை குடிமக்கள் அறிந்திருக்க வேண்டும். தொழில்நுட்ப நிறுவனங்களின் இத்தகைய அலட்சியம் பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் தீங்கு விளைவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.